நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஒரு சொத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முதல் விஷயம் தொடர்ச்சியான முதலீடு. தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், அசட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், சொத்தை உருவாக்கி கொடுக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ தங்கம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிலத்துல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பேங்க்கில் போட்டு வைப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பணம் வரும்போது எல்லாம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான் இப்போது அவங்க ஜெனரேஷன் தான் இப்போ நல்லாயிருக்கு. அவங்களோட கையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணப்புழக்கமும் இருக்கும், இருந்துக்கிட்டும் இருக்குது. சரிங்களா? அந்த ஹேபிட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சேமிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜெனரேஷனில் சேமித்து வைக்கிறதுக்கு பல வழிகள் வந்துடுச்சு. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது எல்லாம் சரியான முறையில் நாம் கற்றுக்கிட்டு அதில் தொடர்ச்சியான முதலீட்டை நம்ம மேற்கொள்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 5% அதிகமாக வருமா, 2% கம்மியாக வருமா அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறத விட, முதல் விஷயம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த பழக்க வழக்கங்கள் தான். அந்த பழக்கத்தில் தொடர்ச்சியான கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எதுவும் விடாமல் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், நம்ம ஜெனரேஷனையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவியாக இருக்கும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அசட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரே வழி, தொடர்ச்சியான முதலீட்டு வழி மட்டும்தான். இதில் 1% இந்த ஃபண்டில் 2% சேர்த்தி வருது, 1% சேர்த்தி வருது, அதை விட கமிஷன் 50 பைசா அதிகம் போகுது, கம்மியாக போகுது, அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாதுகாப்பானதாகவும் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எவ்வளவு ரிட்டர்ன் வருது அதெல்லாம் செகண்டரி, 2வது ஆப்ஷனாக நாம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முக்கியமான முதல் விஷயம், சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களோட முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும், தொடர்ச்சியான முதலீடாக இருக்கணும். இது உங்களையும் உங்களோட அடுத்த ஜெனரேஷனையும் ரொம்ப பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எதில் பண்ணணும் அப்படின்னாலும் வழிகாட்டுதலுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். கைட்லைன்ஸ் உங்களுக்கு நான் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். ஏஆர்என் ஹோல்டர். NISM எக்ஸாம் எழுதி 5A எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என் மூலமாக தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கான சர்டிஃபிகேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்குது. கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஒரு மொபைல் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களால் முதலீடு தொடங்க முடியும். சரிங்களா? என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.